7000 ரூபாய்க்கு இப்படி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு ஆச்சரியப்படுத்தல வைக்கிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் Realme C12. இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேம் விளாடலாமா, கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, பேட்டரி எப்படி இருக்குது, எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் SKK நீங்கள் பார்த்துட்டு இருக்க MilTa SKK. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டே இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து நான் Realme ஸ்டோரில் வாங்கினேன். அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயும் வாங்கலை. ஏன் Realme ஸ்டோரில் வாங்கினேன்னா அங்கே வாங்கினா தான் உங்களுக்கு 7000 ரூபாய்க்கு ஆஃபர் கிடைக்கும். அதை பற்றி நம்ம பின்னாடி பேசலாம். இப்போ நம்ம வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். அந்த பேப்பர் மேலேயும் நம்மளுக்கு அட்ரஸ்ஸு, நம்மளோட பேரெல்லாம் போட்டு ஒரு பில் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே உள்ளே ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்குது. இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணலாம். எல்லாம் சுற்றி Realme ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே நம்மளுக்கு மஞ்சே நம்மளோட Realme C12 கொடுத்துருக்காங்க. அவங்களோட எல்லா கம்பெனிலையும் எல்லா ஃபோன்லையும் இந்த கலரை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இன்னொரு பிராண்டும் இந்த கலரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பிராண்ட் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் இருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட். எத்தனை பேர் தான் நம்பர் 1 இருப்பாங்க? சரி, அதை விடுங்க. 6000 mAh அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதான் அதோட ஹைலைட்டு. பின்பக்கம் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் பார்த்துருக்காங்க. நம்ம அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பார்த்தோடனே நம்மளுக்கு வெல்கம் டு Realme ஃபேமிலி அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு சிம் இஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் எம்ப்ரேஸ் த நியூ ஜேர்னி அப்படின்னு ஒரு ஸ்லோகனோட கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணோடனே ஒரு சேஃப்டி கைடும் ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடும் கொடுத்துருக்காங்க. நம்ம யார் தான் இதெல்லாம் படிக்கிறாங்க? ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் இது வந்து பவர் ப்ளூ வேரியண்ட்டுங்க. இது போக இன்னொரு கலர் வேரியண்ட் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோனை நம்ம ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜர் இருக்குங்க. சார்ஜர் பார்க்க பெருசாக இருக்கும். நானும் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் நினச்சேன், பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. ஜஸ்ட் 10 வாட் தாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கூட கிடையாது. கேபிளும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஓகே, நம்ம இப்போ ஃபோனை பூட் பண்ணிடலாம். பூட் பண்ணும் போதே நம்ம இதோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். பின் பக்கம் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, பவர் ப்ளூ சூப்பராக இருக்குங்க. ப்ளூ கலர் தான், அந்த 3 ஷேடில் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா 4 கேமரா செட்டப் மாதிரியே இருக்கும், பட் இது 3 கேமரா செட்டப் தாங்க. ஏன்னா அதில் ஒன்று ஃப்ளாஷுங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிங்கர் சென்சார். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரியல்மின்றது சின்னதாக க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. அது C11 பார்த்தீங்கன்னா பெருசாக கொடுத்துருக்காங்க. அது எனக்கு ஓரளவு பிடிக்கவே இல்லை. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6.5 HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கேமராக்கு நம்ம அடுத்து வருவோம். HD+ டிஸ்பிளே இது வந்து 60Hz தாங்க. அது போக மேலே பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் ராக்கர் கீஸும் பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹெட்ஃபோன் ஜாக், ஒரு மைக்கு, ஒரு மைக்ரோ USB போட்டு தாங்க கொடுத்துருக்காங்க. நம்ம கேபிள் பார்க்கும்போது நீங்கள் இப்போ நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் குவாலிட்டி எல்லாமே நம்ம ஃபஸ்ட் பேசுவோம். அடுத்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இதில் டெடிக்கேட்டட் மைக்ரோ SD சப்போர்ட் இருக்குங்க. நீங்கள் அப் டு 256 GB வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபோன் வந்து பூட்டப் ஆயிடுச்சு. நம்மளோட SAR வேல்யூ அதான் நம்ம இப்போலாம் பார்க்குறது. SAR வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு 1.045 Watt/kg கொடுத்துருக்காங்க. பாடிக்கும் 0.643 கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஓகேவான SAR வேல்யூ தாங்க. ஏன்னா இப்போ எல்லாமே இந்த அளவுக்கு தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம அதை அப்புறம் பேசலாம். நம்ம கேமரா குவாலிட்டி ஃபஸ்ட்டு முடிச்சிடலாங்க. கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரை கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 13 மெகாபிக்சல் f2.2 அப்பேரச்சரோட கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக 3 கேமராவில் இது ஒன்று தாங்க பெஸ்ட்டே. நீங்கள் மற்ற 2மே சும்மா கடமை கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா இந்த கேமராவோட எடுத்த ஷார்ட்ஸ் வந்து நான் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அடுத்த கேமரா பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சல் பிளாக் அண்ட் ஒயிட் சென்சாருங்க. இது வந்து டெப்த் சென்சராக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து போர்ட்ரேட் சர்ச் எடுக்கும் போது பேக்ரவுண்டை பிளாக் அண்ட் ஒயிட்டாக எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் சும்மா கணக்காட்டுறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சல் அல்ட்ரா மேக்ரோ கேமரான்னு ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு தான், பட் நீங்கள் மேக்ரோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை வச்சு எடுக்கலாம், நல்ல ஷார்ட்ஸும் எடுக்கலாம். நான் எடுத்த ஷார்ட்ஸ் தான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080p 30 fps வரைக்கும் இந்த ஃபோனில் நம்ம வீடியோ எடுத்துக்கலாங்க. அது போக இதோட LED ஃப்ளாஷ் இதுக்கு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா லோ லைட்டில் கொஞ்சம் புள்ளி அடிக்கதாங்க செய்யுது. நீங்கள் வீட்டுக்கு அவுட்டோரில் போயிட்டு நீங்கள் செல்ஃபி எடுத்தீங்க உங்களுக்கு சூப்பரான செல்ஃபிஸ் கிடைக்கும். நான் செல்ஃபி எடுத்ததும்
உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். உங்களோட கருத்து என்னன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து பிளாட்ஃபார்மை பார்த்துடலாம். பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 10ல் ரியல்மி UI 1.0 கொடுத்துருக்காங்க. இது ஸ்லீக்காக யூஸ் பண்ணல அதாங்க இருக்குது. ரொம்பவே ஈஸியாக தாங்க இருக்கும். நீங்கள் சும்மா அப்படிலாம் பண்ண மாதிரிலாம் இருக்காது. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா 3GB RAM 32GB ஸ்டோரேஜுங்க. இதாங்க ஒரே வேரியன்ட். ரியல்மி C12 பார்த்தீங்கன்னா 4GB 2GB எதுவுமே கிடையாது. 3GB 32GB இந்த ஒரே வேரியன்ட் தாங்க. ஃபோனோட ஹைலைட்டு பேட்ரி தாங்க. பேட்ரி பார்த்தீங்கன்னா 6000 mAh, கிட்டத்தட்ட 6000 mAh, கிட்டத்தட்ட இல்லை 6000 mAh. இதை சப்போர்ட் பண்ணுற வகையில் 10W சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 10W சார்ஜர் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் to 3 மணி நேரம் சுமாராக எடுக்குங்க. இதை நீங்கள் கரைக்கணும்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 நாள் ஆகுங்க. நீங்கள் ஹெவி கேமரா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கேமிங் பற்றி நம்ம அடுத்து பேசலாம். கிட்டத்தட்ட 2 நாள் நீங்கள் சுமாராக விளாடலான்னா யூஸ் பண்ணலாம் ஃபோனை. அடுத்து பார்த்தீங்கன்னா கேமிங் தாங்க இந்த மெயினாக எல்லோரும் காத்துட்ருப்பீங்க. கேமிங் பார்த்தீங்கன்னா கேஷுவல் கேமிங்ஸ் நீங்கள் தாராளமாக விளாடலாங்க. கேஷுவல் கேமிங்ஸ் ஃப்ரீ ஃபயர் நீங்கள் விளாடணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் நீங்கள் தாராளமாக விளாடலாங்க. இதில் கொடுத்துருக்க ப்ராசர் பார்த்தீங்கன்னா Mediatek Helio G35. இதுக்கு அடுத்து போனீங்க நீங்கள் C15 அந்த மாதிரி ஃபோன்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு G85 கொடுப்பாங்க. இதில் C12ல் வந்து G35 கொடுத்துருக்காங்க. இது ஒரு கேமிங் ப்ராசர்ன்ட்டு பிராண்டு சொல்கிறாங்க, நான் சொல்லலை. ஆனால் உண்மையாகவே நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ஒரு லேக் எல்லாமே நீங்கள் தாராளமாக விளாடலாம். நான் கேம் பிளே நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அது போக நான் ஒரு சின்னதாக நம்ம கால் ஆஃப் டியூட்டி நம்ம கேமை விளாடலாம் நான் ட்ரை பண்ணேங்க. கால் ஆஃப் டியூட்டி சூப்பராக விளாடலாங்க. ஆனால் சூப்பரானால் சின்ன லேக் அப்பப்போ வருங்க. அது போக நீங்கள் சூப்பராக கால் ஆஃப் டியூட்டி விளாடலாம். நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு. இப்போ நம்ம கேமிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேமராக இருந்தால் நீங்கள் இந்த ஃபோனை நான் வாங்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அப்பப்போ லைட்டாக கேம் விளாடுவேன். கேமிங்க்கு ஒத்து வராதுன்னு நான் சொல்லலை, நீங்கள் அப்பப்போ விளாடலாம். பட் கேமிங்க்குன்னு நீங்கள் வாங்கணுன்னா இந்த ஃபோனை நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. திருப்பி டிஸ்பிளேக்கே வரும். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா IPS LCD டிஸ்பிளேங்க. 6.5 inch HD+ டிஸ்பிளே, 60Hz ரெஃப்ரெஷ் ரேட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து Gorilla Glass 3 சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 83.1 வந்து அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு வாட்டர் டாப் இருக்கும். CPU பார்த்தீங்கன்னா ஆக்டா கோர். GPU பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்ரினோ கொடுக்கல, மேலே கொடுக்கல, பவர் VR வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி உள்ள இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆச்சுங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்குன்னு நம்ம தேட வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு கவர் மாதிரி வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு கரெக்டாக அந்த குழிக்குள்ளே கை போயிடும். ஸோ நீங்கள் ஈஸியாக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பின்னாடியே பிளாஸ்டிக் பிளாக் தாங்க. ஸோ நீங்கள் கிளாஸ் மாதிரி உடஞ்சா கீழே விடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது வெயிட்டை வந்து அவங்க பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட் வந்து 210 கிராம். கிளாஸ் பேக் கொடுத்துருந்தா இந்த ரேஞ்சில் கிளாஸ் பேக் கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் கொடுத்துருந்தாலும் வெயிட் உங்களுக்கு 1/4 கிலோவுக்கு மேலே போயிருக்கும். ஸோ பிளாஸ்டிக் பேக்குங்கிறது இந்த ரேஞ்சில் இந்த பேட்டரிக்கு எனக்கு ஓகேவா தாங்க பட்டுது. இதில் கொடுக்காத சென்சார்லாம் எதுவுமே இல்லைங்க. ஆக்சிலோமீட்டர்லேருந்து கைரோஸ்கோப் வரைக்கும் எல்லா சென்சாரும் கொடுத்துருக்காங்க. நான் அதாங்க இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்லாம் இல்லை, எல்லாமே உங்களுக்கு இந்த ப்ரைஸில் கிடைக்குங்க. மெயினானதே உங்களுக்கு இது ஒரு செகண்டரி ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. ஏன்னா இதோட 6000 mAh பேட்டரி ஹைலைட்டே இந்த ஃபோனுக்கு அதுதாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபோனை நான் அமேசான்லேயே வாங்கலை, ஃப்ளிப்கார்ட்லேயே வாங்கலை. நான் இந்த ஃபோனை ரியல்மி ஸ்டோர் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே வாங்கினேன். ஏன் ரியல்மி ஸ்டோரில் வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா இங்கே வாங்கினா தான் நம்மளுக்கு 7200க்கு இந்த ஃபோன் கிடைக்கும். இந்த ஃபோனோட அஃபிஷியல் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 8999, அதாவது 9000ங்க. இந்த பிக் திவாலி சேல் அப்படின்னு ஒரு திவாலி சேல் போகும்போது நான் இந்த ஃபோனை வாங்கும் போது இந்த ஃபோனோட ப்ரைஸ் கரெக்டாக 8000. அது போக நான் ஒரு பேங்க் ஆஃபரை யூஸ் பண்ணி இந்த ஃபோனை நான் வந்து 7200க்கு வாங்கினேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த C12 பற்றி நான் ஃபுல் ரிவ்யூ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இது போக இதில் ஹீட்டிங் இஷ்யூ கேட்டிங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூலாம் இல்லைங்க. நிறைய பேர் கீழே ஒப்பீனியன் சொல்லியிருந்தீங்க. பட் இதில் ஹீட்டிங் இஷ்யூலாம் கிடையாது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோக்குள்ளே பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோ விட்டு வரேன்.